நீங்கள் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு கடையை ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம கொடிஷியாவில் ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவலே போட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். நான் கூட என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு 50 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. சரின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனேங்க. போனதுமே குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டாங்கங்க. உள்ளே போனால் போட்டு ட்ரெயின் அப்படின்னு ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தது. அப்புறம் நான் போனேன் அன்றைக்கின்னு பார்த்து நம்ம அனிதா சம்பத் வந்திருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏபிசிடின்னு ரைம் சொல்கிற அளவுக்கு 4 ஆள் இருக்குதுங்க. 50 ரூபாய்க்கு என்னடா இருக்கும்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருந்தேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருள், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சியில் ஆரம்பித்து மொபைல் ஷாப்லேருந்து பெண்களுக்கு தேவையான ஜுவல்லு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, வளையல், கிளிப்ஸு, சமையல் பொருட்கள் முதற்கொண்டு ஏகப்பட்ட கடை இருந்ததுங்க. அடுத்து பார்த்தா நம்ம குமரன் தங்க மாளிகை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாளோட சிலை ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அதை பார்த்தோன்னே நம்ம நின்றுட்டோம், இது என்னன்னு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு கேட்டோம், என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன பொறுத்தவரைக்கு பிளைட்ஸ் அந்த மாதிரி பிளைன் எடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. நகாஸ் ஒர்க் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மி பிரைஸ்ல போயிட்டு இருக்குது. அது போக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் ட்ரெஸ் ஷாப் இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தனால சரி அவங்ககிட்டயும் பேட்டி கேட்டோம். சொல்லணும்னா கன்வெர்டபிள் ஆஃப் சாரி நாங்க இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். பட் எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த கன்வெர்டபிள் ஆஃப் சாரி பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் இது சாரியா நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பட் இந்த ஸ்டால்ல இங்க புக் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸ்டிச்சிங் ஃப்ரீயா தரீங்க. அடுத்த ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. உள்ள பார்த்துட்டு அப்படியே போகும்போது எனக்கு இன்ஸ்பைரிங்கா ஒரு கடை இருந்தது, அது பாருங்க. வணக்கம் சார், என் பேர் நாகராஜ். நான் முழுவதும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சார். நாங்க ஒரு பிளைண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே சார். எங்களுக்கு இங்க ஸ்டால் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே சார். எங்கிட்ட இந்த கிச்சன் ஐட்டம், குழந்தைங்க விளையாடுற ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஓகே சார். நாங்க கடையை பார்த்தோம், எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸா இருக்கு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நீங்க வெளியே எங்கேயாவது ஷாப் போட்டிருக்கீங்களா சார்? சார் நாங்க கொடிஷியா இல்லாம வெளியில இந்த அக்ஷயாஸ் ஹோட்டல், ஆனந்தாஸ் ஹோட்டல் அந்த சைட்ல நாங்க சேல் பண்ணிட்டு இருப்போம் சார். சரிங்க. ஸ்டால் கிடைச்சுன்னா நாங்க இப்படி இங்க சேல் பண்ணிட்டு இருப்போம் சார். அப்படிங்களா? எல்லாமே விலை கம்மியா இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க இங்க பண்ற ஒரு சின்ன பர்ச்சேஸ் கூட முடியாத எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. ஸோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் சொல்லுங்க மேடம், உங்க கடை ஷாப் நேம் என்ன? சார் வணக்கம். இது நம்மளோடது ஏடிபி ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஒரு 35 இயர்ஸா நம்ம சிவகிரி பக்கத்துல முத்தையன் வலசு அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் வச்சிருக்கோங்க. எங்களோட ஓனர் பேர் மிஸ்டர் தண்டாயுதபாணி. அவரு ஒரு சின்ன வயசுல இருந்து அவர் கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஃபார்ம் வச்சு அதை நம்ம ஒரு 25 வருஷமா பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்டுங்க சார். இப்போ ஹனில ஆரம்பிச்சது, இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்டாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, R&D டீம் இருக்குங்க. எல்லாருமே வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்தது, மார்பிள்ஸு, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. அடுத்து எனக்கு அட்ராக்டிவான கடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு விவசாயின்னு சொல்லி ஒரு கடை போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். சொல்லுங்க சார், உங்களோட சிறு விவசாயி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஷாப் டீடைல்ஸ் எனக்கு சொல்லுங்க. இப்போ சிறு விவசாயி மார்க்கெட்ல அவங்க போய் அவங்க வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் விற்கிறதுனால கமிஷன் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு 10%, 20% அப்படி கம்மியா போகுது லாபம். இப்ப சோட்டை கிசான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது சிறு விவசாயி கிட்ட டைரக்டா பொருட்கள் வாங்கி கன்சியூமர்ஸ்க்கு டைரக்டா சப்ளை பண்றோம். ஸோ இதனால 2 பெனிஃபிட்ஸ். ஒன்று கன்சியூமர்ஸ்க்கு ஃப்ரெஷ் ப்ராடியூஸ் கிடைக்குது, விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி காசு கிடைக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். சோட்டா கிஷன்கிற அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மர்ஸ்ட் இருந்தே உங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ணி தராங்க. அதே விவசாய கடைகளை முடிச்சுட்டு நான் அடுத்து போய் பார்க்கும்போது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கடையை பார்த்தேங்க. ஹாய் சார். வணக்கம். 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 இத வெண்பா அங்காடி எங்களோடது. தமிழோடு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற ஒரு கனவோட ஆரம்பிச்ச கடை இது. 2016 இருந்து இந்த கடையை நடத்திட்டு வரோம். இங்க கோயம்புத்தூர்ல தான் நடத்துறோம். இது பாத்தீங்கன்னா எங்களோட குறிக்கோள் இதுல என்னன்னா, தமிழ் எங்களை மீண்டும் புழக்கத்துக்குள்ள கொண்டு வரணும், அதை பொருட்கள் மூலியமா நினைவுபடுத்தணும். அதுதான் எடுத்துக்காட்டு இந்த கடிகாரத்தை நீங்க பார்க்கலாம். இவங்க கிட்ட தமிழை பற்றி நிறைய விஷயம் இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பற்றி தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தாண்டி போனால் நிறைய 90s கிட்ஸ் கடை இருந்தது. அப்புறம் ஊத்துக்குழி வெண்ணெய் இருந்தது. அப்புறம் இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்ததுங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தா அனிமல் சவுண்டு கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா உள்ள ரூம்குள்ளே கேட்டுட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வழி மறித்து டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனேங்க. உள்ளே போன பார்த்தா அனிமல்ஸ் மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்தால் பக்கத்தில் பேர்ட்ஸுங்க. சரின்னு சொல்லி அதையும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் தாங்க
90s ஒன்று போட்டிருந்தாங்க. கடைசியாக இருந்ததுங்க செல்ஃபி பாயிண்ட்டு. சரின்னு சொல்லிட்டு 4 செல்ஃபி எடுத்துகிட்டு முடிச்சதும் சாப்பிட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்ததுங்க. என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தா நம்ம அனிதா சம்பத் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்குதாம்மா, அதுக்கு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய்க்கு உண்மையாலுமே ஒர்த்துங்க இந்த எக்ஸ்போ. மறக்காமல் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.